ஹாய்! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரா புசு புசுன்னு புல்காவும், கூடவே சப்பாத்தியும், நல்ல பூரி மாதிரி எழுற சப்பாத்தியும் எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டைல்ல மாவு பெசைஞ்சுங்க அப்படின்னா, சப்பாத்தியும் சரி, புல்காவும் சரி பெர்ஃபெக்ட்டா வரும். ஆஃபீஸ்க்கும், ஸ்கூலுக்கும் தைரியமா லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி தரலாம். ஏன்னா ஹார்ட் ஆகவே ஆகாது. சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? எனக்கு கிச்சன் கவுண்டர் டாப்லயே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறனால, நான் கவுண்டர் டாப்லயே மாவு பெசைறேன். உங்களுக்கு பவுல்ல தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னா, பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்து 2 கப்பு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு. ஸோ கோதுமை மாவு வந்து 2 கப் தலை வெட்டி இல்லைங்க, நல்லா கோர்வையா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி, 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி, இந்த மாதிரி க்ரம்ஸ் வர வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பெசைங்க. க்ரம்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நல்லா 2 கை வச்சு அழுத்தி இப்படி உள்ள அழுத்தி ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் பெசைஞ்சிங்க அப்படின்னா மாவு சூப்பராக நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, கையில் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி வந்த அப்புறம் லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரெஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ இது நல்லா ஒரு 30 மினிட்ஸ் போல் மினிமம் ரெஸ்ட் பண்ண விடுங்க. ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஃபீல் பண்ணும் போதே தெரியும் நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை அழகாக இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி ரோல் பண்ணி ஈக்குவல் போர்ஷன்ஸாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அகெயின் ஒரு பால்ஸ் மாதிரி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக தேய்ச்சிருவீங்க அப்படின்னா கவர் பண்ணி வைக்க வேண்டாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், தேய்க்க தெரியாது அப்படின்னா மாவு ட்ரை ஆகாமல் கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ட்ரை ஆகிடுச்சுன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. இந்த மாவு அளவுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15 to 16 புல்கா ஒரு சப்பாத்தி தாராளமாக பண்ணலாம். இப்போ ஒரு பால்ஸாக எடுத்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு திரட்டிக்கோங்க. திரட்டும் போது சென்டர்லேருந்து கார்னர்ஸை ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணும் போது என்னென்னா சென்டர்லேயும் சரி கார்னர்ஸ்லேயும் சரி ஈக்குவல் திக்னஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப பெருசாகவும் திரட்டக்கூடாதுங்க. அப்படி பெருசாக திரட்டிங்கன்னா புசு புசுன்னு வராது. தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ண புல்காவை போட்டுருங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு சைடில் கலர் மாறினதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளிப் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப், ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாயில்ஸ் மாதிரி வரும், அதாவது பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த டைமில் செகண்ட் ஃப்ளிப் டைரெக்டாக க்ரில்லில் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பஃப்னு பூரி மாதிரி ரைஸ் ஆகிடும். ஸோ ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் போல் எக்ஸ்ட்ராவாக வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த 2 to 3 மினிட்ஸில் அந்த ஸ்டீம்லேயே வந்து புல்கா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குங்க. ஸோ இந்த பாயில்ஸ் வரும்போது ஃப்ளிப் பண்ணணும். அதே மாதிரி அடிக்கடி நீங்கள் ஃப்ளிப் பண்ணீங்க, டூ மச்சாக ஃப்ளிப் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஹார்ட் ஆகிடும், புல்கா சாஃப்டாக இருக்காது. ஸோ கரெக்டாக 3 ஃப்ளிப்ஸ் தான் பர்ஃபெக்டாக புல்கா நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போது 5 to 6 புல்கா பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த மாதிரி பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயர் இருக்கும். ஸோ உள்ளே நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கூட பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி தேய்க்க போகிறோம். சப்பாத்திக்கும் அளவாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கீ போடுங்க. கீ போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் ட்ரை ஃப்ளார் எடுத்து அதில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ளாரும் கோதுமை மாவே யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி செய்யும் போது எனக்கு வந்து ப்ராப்பராக சர்க்கிள் ஷேப் வராதுங்க, எந்த ஷேப்பில் வந்தாலும். ஆனால் சாஃப்டாக நல்லா பஃப்னு பூரி மாதிரி இருக்கும். ஸோ ஷேப்பாக முக்கியம், சப்பாத்தி டேஸ்ட்டு தானே முக்கியம். ஸோ இப்போ தோசைக்கல்ல ஃபர்ஸ்ட் லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தியை நம்ம போட்டுடலாம். இதுவும் நிறைய ஃப்ளிப்ஸ் இருக்கக்கூடாது. இந்த கலர் மாறின உடனே நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டணும். இந்த ஸ்டேஜில் தான் கீ அப்ளை பண்ணணும். கீ லைட்டாக கார்னர்ஸ்லேயும் சென்டர்லேயும் லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கீ போட்ட உடனே லைட்டாக இது ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கல்லோ இல்லை உடன் ஸ்பேச்சுலா மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பூரி மாதிரி சூப்பராக சப்பாத்தியும் வருங்க. நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் சப்பாத்தி சுடும்போது சம்டைம்ஸ் புஃபன் வரனால கார்னர்ஸ் வரனால இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கார்னர்ஸ் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா எல்லா சைடும் கார்னர்ஸ் ஆகிடும் லைட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக கார்னர்ஸ் சர்வ் பண்ணிக்கலாம். குக் ஆகிடும். ஸோ இதோட லேயர்ஸ் எப்படி சப்பாத்தி பண்ணும்போது சுட சுட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். புல்கா வந்து நீங்கள் காலையில் செஞ்சுட்டு நைட்டு வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம், சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இதோட டெஸ்டிங் வீடியோ பார்த்துடலாம். இப்போ சப்பாத்தியோட டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி சாஃப்ட் டெக்ஸ்சராக தான் இருக்கும். ஆனால் 3 லேயர்ஸ் இருக்கும்.
அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டூ மேக். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது சப்பாத்தி செய்ய கஷ்டப்படுறாங்கன்னா, மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.